ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்டெக் வேர்ல்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் கீவேர்ட் அண்ட் தென் திஸ் கீவேர்ட் பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் உப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் சூப்பர் கீவேர்ட் அக்ரிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக கேட்குற டாபிக் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? ஸோ டெஃபினிஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து ஹைட்டு வந்து 6 ஃபீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் வந்து இன்ஹெரிட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? எப்படின்னா உங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சில உங்களுக்கும் வரும். அந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கும் வருமா? ஸோ அதான் இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ரியல் லைஃப்பில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஜாவாலையும் நம்ம வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன சொல்ல அப்படின்னா இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குமோ அது சம் கேரக்டர்ஸ் உங்களுக்கும் வரும். அவங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா மேபி அவங்களோட பாதி ஹைட்டுக்கு நம்ம இருப்போம். ஓகேவா? ஸோ அதான் தட் இஸ் இன்ஹெரிட் ஆகியிருக்கா. ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுதான் ஜாவாலையும் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? So inheritance in Java is a mechanism in which an object acquires all the properties and behavior of a parent object. It is importance of OOPS concept. So the idea behind inheritance in Java is that you can create new classes that are built upon existing class. அதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் கிளாஸ் தான் அங்கே உங்கள் அப்பா அப்படின்னா நம்ம வந்து நியூ கிளாஸ் தட் இஸ் ஒரு சைல்டு கிளாஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து நம்மளோட ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எக்ஸிஸ்டிங் கிளாஸோட இன்ஹெரிட் ஆகி இருக்கும். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ரெப்ரசன்ட் ஈஸியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து ஈஸியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஈஸியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். என்ன அப்படின்னா ஜாவாவில் வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து இன்னொரு கிளாஸ் வந்து அக்யூர் பண்ணுனா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் சிம்பிளாக சொன்னால் அதான் ஒரு கிளாஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து ரீயூஸ் பண்ணுது. அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அதனால் வந்து கோடை வந்து நம்ம மறுபடியும் வந்து இங்கே எழுதணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ரீயூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஏன் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து 2 ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது என்ன ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் வந்து இது கேட்பாங்க. கேட்டால் என்ன சொல்லணும்? ஸோ இப்படி சொல்லணும். இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரொவைட்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் வந்து கோடு ரீயூசபிலிட்டி. அதான் ஆல்ரெடி நம்ம எழுதின கோடை மறுபடியும் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். நீ அகைன் வந்து எழுத வேணாம், ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஈஸியாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னோமா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்போவுமே ஈஸியாக ரிலேஷன்ஷிப் தான். எப்படி அப்படின்னா இப்போ டாக் இஸ் எ அனிமல், கார் இஸ் எ வெஹிக்கிள், ப்ரோக்ராமர் இஸ் எ எம்ப்ளாயி, அந்த மாதிரி சொல்லுவோமா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்டாக்ஸ் பார்ப்போம். கிளாஸு, ஓகேவா? சப் கிளாஸோட நேமு, எக்ஸ்டர்ன்ஸ்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 2 கிளாஸையுமே வந்து கம்பைன் பண்ணுவோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி தான் பேரண்ட் கிளாஸஸை இன்ஹெரிட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் சூப்பர் கிளாஸோட நேம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எம்ப்ளாயி, சப்போஸ் இப்போ எம்ப்ளாயி கிளாஸில் வந்து இந்த சேலரிஸ் அப்படின்னு இருக்குது. சரியா? அண்ட் தென் ப்ரோக்ராமர் கிளாஸில் வந்து எனக்கு போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் நமக்கு சேலரி வேணும்ல. ஸோ மறுபடியும் சேலரி வேரியபிள் வந்து நம்ம ப்ரோக்ராம்ன்றதில் க்ரியேட் பண்ண வேணாம். எம்ப்ளாயி கிளாஸை ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அது எப்படி இன்ஹெரிட் பண்ணுறதுன்னு கீழே பார்ப்போம். இங்கே என்ன அப்படின்னா கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? வச்சுட்டு ஒரு வேரியபிள் ஃப்ளோட்டுன்னு டேட்டா டைப்புக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து வேல்யூஸ் வந்து வச்சுட்டாங்க. இப்போ ப்ரோக்ராம்ன்றது சப் கிளாஸ். ஓகேவா? அது வந்து அந்த கிளாஸுக்கு வந்து சேலரின்ற அந்த வேல்யூ வந்து நமக்கு தேவை. ஸோ அதனால் எம்ப்ளாயி கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி எடுக்காங்க. அதுக்கு தான் எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டே வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா போனஸ்ன்ற வேரியபிள் வந்து இது பண்ணிட்டாங்க. அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷன் வச்சு ப்ரோக்ராமருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி சேலரி பி டாட் போனஸ் அப்படின்னு வந்து
கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் சேலரிஸ் அப்படின்னு போட்டு P.டாட் சேலரி அப்படின்னு போடும்போது 40,000 தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம பேரண்ட் கிளாஸோடதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க இங்கே. ப்ரோக்ராமர் கிளாஸ்க்கு சேலரி வந்து டைரெக்டாக நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஆகுது. அவ்வளோதான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ். இதில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. சரியா? so many types of inheritance வந்து இருக்குது. சிங்கிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு 5 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். கிளாஸ் ஏ பேரண்ட் கிளாஸ், கிளாஸ் பி சைல்டு கிளாஸ். ஓகேவா? அதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. என்ன சொல்லலாம்? இப்போது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து ஃபாதர் அப்போ நான் சொன்னேன்னா சன். ஃபாதரோட கேரக்டரிஸ்டிக் வந்து சன்னுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் தென் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இப்போ வந்து கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கீழே ஃபாதர் அண்ட் தென் சன் வருதா? இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? சன்னுக்கு ஃபாதரோட ஃபியூச்சர்ஸும் அண்ட் தென் கிராண்ட் ஃபாதரோட ஃபியூச்சர்ஸும் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா டாகு, கேட், இல்லாட்டி அவங்க எல்லாம் சொன்னால் அப்பாவுக்கு ஃபாதர் அப்படின்னா டாட்டர், சன். அதாவது ஒரு ஃபாதருக்கு 2 சைல்டு இருக்கிற மாதிரி, அதான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா டாகும் அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணும், கேட்டும் அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்ப்போம். பொதுவாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது ஜாவாக்கு. அது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து என்ன அப்படின்னா 2 கிளாஸ். ஓகேவா? இப்போ வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்கா? கிளாஸ் சி வந்து 2 கிளாஸையுமே இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? அதாவது ஒரு சைல்டு கிளாஸுக்கு 2 பேரண்ட் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து ஏன் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா இங்கே வந்து டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன் வரும். ஓகேவா? எப்படின்னா இப்போ ஏ கிளாஸில் வந்து இங்கே பாருங்க, இப்போது கிளாஸ் ஏல வந்து ஒரு மெத்தட் இருக்குது, டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, பிலையும் டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போது சி கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. சரியா? சி இன்ஹெரிட் பண்ணும்போது இங்கே கம்பைலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி மல்டிபிள் அதாவது என்ன கன்ஃபியூஷன் வரும்னா 2 கிளாஸுமே டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா எதை யூஸ் பண்ணுறதுன்னு கம்பைலருக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதான் கிளாஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் கிடையாது. ஸோ அதையுமே வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸையும் வந்து நம்மளால் எழுத முடியும். அதுக்கு வேறு கான்செப்ட் இருக்குது, அது நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே சப்போர்ட் பண்ணாது ஜாவாவில். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குது, அது வந்து ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட்னா 2 இன்ஹெரிட்டன்ஸோட காம்பினேஷன் தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் ப்ளஸ் மல்டிபிள், இல்லாட்டி மல்டி லெவல் ப்ளஸ் மல்டிபிள், அந்த மாதிரி ஜாவா கிளாஸ் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணும். இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன, when a class inherit another class it's known as a single inheritance. அதே மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ். ஓகேவா? இங்கே அனிமல் கிளாஸ், அனிமல்னு இருக்கா, அது வந்து பேரண்ட் கிளாஸ். டாகுன்ற கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அனிமலை. ஸோ பார்க் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து உள்ள இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம சைல்டு கிளாஸை வச்சு சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம பேரண்ட் கிளாஸில் உள்ள மெத்தட்ஸ் வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டாகுன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி
அதோட ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க் ஆஃப் அப்படின்னா பார்க்கிங் அப்படின்னு வரும். நம்ம அதே வேரியபிளை வச்சு பேரண்ட் கிளாஸில் உள்ள மெத்தடையும் கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் லைக் செயின் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்மள கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், சன்னு வந்து ஃபாதர், கிராண்ட்ஃபாதர் ரெண்டையுமே இன்ஹெரிட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அனிமல்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கா, அதான் பேரண்ட் கிளாஸ். அண்ட் தென் கீழே டாக்ன்ற கிளாஸ் அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, பேபி டாக்ன்றது டாக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? 3 கிளாஸ்க்கும் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கீழே உள்ள கடைசியாக உள்ள சைல்டு கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம மேலே உள்ள பேரண்ட் கிளாஸஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டி டாட் வீப் ஆஃப் அப்படின்னா வீப்பிங் அப்படின்னு வரும். டி டாட் பார்க் ஆஃப்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பார்க்கிங் வரும். ஓகேவா? இதான் வந்து மல்டி லெவல். அண்ட் தென் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், தட் இஸ் 2 or more கிளாஸஸ் வந்து இன்ஹெரிட்ட சிங்கிள் கிளாஸ் அப்படின்றாங்க. அதான் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு 2 சைல்டு கிளாஸ், ஒரு அப்பாவுக்கு 2 சன் 2 சைல்டு இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ அனிமல்ன்ற ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு 2 சைல்டு கிளாஸ் இருக்குது, டாகு, கேட். ஓகேவா? ரெண்டுமே அனிமலை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ கேட்ன்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி சி டாட் மியாவ் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் கால் ஆகும். சி டாட் ஈட் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன், தட் இஸ் பேரண்ட் கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதே பேரண்ட் கிளாஸ் தான். ஓகேவா? அதனால அது கால் ஆகும். இதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், அதோட டைப்ஸ். ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ இத்தனை டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி லைக் அந்த இப்போ இங்கே வந்து நான் கொடுத்துருக்கிற டயக்ராம் போட்டு இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இந்த ஃப்ளோலையே நம்ம உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்து கேட்டாலும் நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஈஸி தான். நம்ம அப்புறம் பண்ணால் சூப்பர் கீவேர்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, லைக் பேரண்ட் கிளாஸ் மெத்தடை வந்து சைல்டு கிளாஸ்லேருந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக எதுக்காக சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பேரண்ட் கிளாஸ் ஒன்று, சைல்டு கிளாஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? பேரண்ட் கிளாஸ் ஒன்று, சைல்டு கிளாஸ் வந்து ஒன்று இருக்குது. நம்ம வந்து சைல்டு கிளாஸில் இருந்தே பேரண்ட் கிளாஸில் விட மெத்தட்ஸும் வேரியபிள்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படின்னா சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சூப்பர் கீவேர்டை வந்து லேர்ன் பண்ணுறோம். The super keyword in Java is used to refer the superclass and its members from within the subclass. It is often used to access overridden methods, constructors, chaining, and to differentiate between superclass, subclass member at the same time. எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். கிளாஸ் அனிமல்னு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, கீழே டாகுன்ற கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ரெண்டுக்குமே சேம் மெத்தட் தான் இருக்குது. அண்ட் தென் கீழே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வாய்ட் ஈட் சம்திங் சூப்பர் டாட் ஈட் ஆஃப், இப்படி தான் நம்ம வந்து கால் பண்ணணும் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி. இப்போ சூப்பர் டாட் ஈட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஈட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம வந்து சைல்டு கிளாஸில் இருந்தே மேலே சூப்பர் கிளாஸோட லைக் பேரண்ட் கிளாஸோட மெத்தடை வந்து இங்கே கால் பண்ண முடியும். அது வந்து சூப்பர் டாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? அதான் சூப்பர் கீவேர்டு வந்து பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் வந்து ரெஃபர் பண்ணும். ஓகேவா? நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா சூப்பர் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் தான். ஓகேவா? அதான் சூப்பர். லைக் சிம்பிளாக வந்து எதுக்காக சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மேஜர் யூசஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா அக்சஸ் பேரண்ட் வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பேரண்ட் மெத்தட், அண்ட் தென் கால் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கூட நம்மளால் வந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டர்வியூவில் கேட்டால் இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக சொல்லிடணும். அண்ட் தென் இப்போது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து அதான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக ஈட் ஆஃப் கால் பண்ண அப்படின்னா டாக் மெத்தடு வந்து லைக் டாக் கிளாஸில் உள்ள மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சூப்பர் டாட் ஈட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணும்போது மேலே உள்ள பேரண்ட் கிளாஸ் தட் இஸ் அனிமல் கிளாஸ் மெத்தடு தான் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் சூப்பர் கீவேர்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அக்ரிகேஷன் இன் ஜாவா. ஸோ அக்ரிகேஷன் அப்படின்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் யூஸ்ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அக்ரிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்ரஸ் அப்படின்னு இருக்குமா, அது மாதிரி எம்ப்ளாயிக்கு என்னது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், காருக்கு இன்ஜின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து கண்டெயின் பண்ணால் அதுதான் வந்து அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
எப்படி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இஸ் அ ரிலேஷன்ஷிப்போ அதே மாதிரி அக்ரிகேஷன் வந்து ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப். இப்போ ஈஸியானா டாக் இஸ் ஏ அனிமல், டாக் வந்து அனிமல், ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஏ அட்ரஸ், அவங்களுக்கு வந்து அது இருக்குது. டாக்ன்றது ஒரு அனிமல், ஸோ ஈஸியாக ரிலேஷன்ஷிப் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேவா? அண்ட் தென் பெர்சன் ஹேஸ் அ அட்ரஸ் அப்படின்னா அந்த பெர்சனுக்கு அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து கண்டெயின் பண்ணால் அதுதான் வந்து அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுவும் முக்கியமானதான். டெஃபினிஷன் பாருங்கள். அக்ரிகேஷன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் கிளாஸஸ் வேர் ஒன் கிளாஸ் ரெப்ரசன்ட் த பார்ட் ஆஃப் ஆர் கண்டெய்னர் while another class represents the represent the part of contained objects அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகேஷன் வந்து லைக் ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப். நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஈஸியா அப்படின்னா இப்போ டாக் அப்படின்றது ஒரு அனிமல் தானே. ஸோ டாக் இஸ் ஏ அனிமல், ஓகேவா? இதே இது ஹேஸ் ஏ அப்படின்னா இப்போ வந்து பெர்சனுக்கு வந்து அட்ரஸ் இருக்கும், ஓகேவா? அதான் பெர்சனுக்கு அட்ரஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை கண்டெயின் பண்ணி இருக்குது அப்படின்னா ஹேஸ் ஏ, ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸ் அட்ரஸ், அதில் வந்து ஸ்ட்ரீட்டு சிட்டின்னு இருக்குது, உள்ள கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். அந்த இன்னொரு கிளாஸ் வந்து பர்சன், அங்கே வந்து என்ன நேம் இருக்குது, ஓகேவா? அண்ட் தென் நம்ம அந்த மேலே அட்ரஸ்ன்ற கிளாஸ் இருக்கா, அதுக்கு ஒரு வேரியபிள் லைக் ஆப்ஜெக்ட் இது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? பர்சன் கிளாஸில் வந்து அட்ரஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, சரியா? அதனால் வந்து இங்கே என்ன அப்படின்னா பெர்சன் வந்து ஹேஸ் ஏ அட்ரஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே எப்படி கொடுத்துக்கலாம், லைக் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அந்த கிளாஸ் நேம் போட்டு உள்ள ப்ராக்கெட் தட் இஸ் பேரண்டிஸ்குள்ளே டேட்டா டைப் வேரியபிள் போடுவோமா, அதே மாதிரி இங்கே கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட்னு போட்டுட்டு அதே மாதிரி திஸ் டாட் அட்ரஸில் அட்ரஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா பெர்சன் ஹேஸ் ஏ, அந்த பெர்சன்ற கிளாஸ்க்கு வந்து அட்ரஸ்ன்ற ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இதுதான் வந்து அக்ரிகேஷன். லைக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஈஸியா, அக்ரிகேஷன்னா ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப். ஈஸியா அப்படின்னா லைக் நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஏ அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் இருக்கா, அது அந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம சைல்டு கிளாஸில் வந்து லைக் இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம லைக் க்ரியேட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அக்ரிகேஷனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஈஸியாக, அக்ரிகேஷன்னா ஹேஷ் ரிலேஷன்ஷிப். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், அக்ரிகேஷனுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதுக்காகனா கோடு யூஸ் பண்ண, அக்ரிகேஷன் வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்காக. எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி டாக் இஸ் ஏ அனிமல் அண்ட் தென் பர்சன் ஹேஸ் ஏ அட்ரஸ். அதை மட்டும் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹேஸியாக கன்ஃபியூஸே ஆகாது. இது முக்கியமானது, கண்டிப்பாக இன்டர்வியூவில் உங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி வச்சாங்கன்னா அதில் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, எதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ், ஈஸியர் ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 5 டைப் பார்த்தோம். சூப்பர் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அண்ட் தென் அக்ரிகேஷன் பார்த்தோம், ஹேஸியர் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், ஓகேவா? ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பர் கீவேர்ட், அக்ரிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் ஜாவா டியூட்டோரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.